சார், நமது உடலில் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை உடனடியாக சரி செய்ய தேவையான என்சைம்கள் ஆர் புரோட்டீன்ஸ்கள் தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டால் அது கல்லீரல், லிவர். அது மெடிசன் ஆஃப் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்லீரலை நாம் எப்படி பாதுகாத்து கொள்வது, கல்லீரல் எதனால் பாதிப்படைகிறது அப்படிங்கிற பற்றியான விளக்கத்தை சொல்லுங்கள் டாக்டர். கல்லீரல் எதனால் பாதிப்படைகிறது? இன்டர்னல் ரீசன் அடுத்தவங்க மேலே இருக்கிற வெறுப்பு, கோபம், ஆத்திரம். மற்றவங்க மேலே அது வெளியே காட்டிக்கிட்டாலும் சரி, வெளியே காட்டலைனாலும் சரி, அடுத்தவங்க மேலே நீங்கள் வைத்திருக்கின்ற வெறுப்பு, கோபம், ஆத்திரம். வெறுப்பு, கோபம், ஆத்திரம், இது மூணும் உங்களுடைய லிவர் பாதிக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியாத காரணமாக இருக்கின்ற விஷயங்கள். கர்மா தான். கர்மா, அந்த கர்மா உங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணுதுன்னா, அடுத்தவங்க மேலே கோபமாக இருப்பீங்க, அடுத்தவங்க மேலே வெறுப்பாக இருப்பீங்க, அடுத்தவங்க மேலே ஆத்திரமாக இருப்பீங்க. இதை நீங்கள் சில டைமில் வெளியில் காட்டிக்கலாம், வெளியே காட்டிக்கலாம், உள்ளுக்குள்ளே இருக்கலாம். இது உங்களுடைய லிவரை பாதிக்கின்றது. இது உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத இன்டர்னல் ரீசன். இந்த கண்ணுக்கு தெரியாத இன்டர்னல் ரீசனை சரி பண்ணாமல் நீங்கள் எக்ஸ்டர்னல் ரீசனை மட்டுமே பண்ணி இந்த கல்லீரல் பிரச்சனை நீங்கள் எப்பயுமே வெளில வர முடியாது. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த கர்மா சம்மந்தப்பட்ட இந்த இன்டர்னல் ரீசனை சரி பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டருக்கு வாங்க. அப்போ தான் நீங்கள் இது முழுமையாக வெளிவர முடியும். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு போக தேவையில்லை. லிவர் சிரோசிஸ் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்லை. கல்லீரல் சம்மந்தப்பட்ட வேறு எந்த நோயினாலும் நீங்கள் பாதிக்கப்பட தேவையில்லை. அப்போது கண்ணுக்கு தெரியாத இந்த காரைகளை நீங்கள் சரிப்படுத்தணும். இது நம்பர் 1. இதை தான் நாம் சொல்கிறோம். நம்பர் 2, வெளிப்புற ரீசன், கண்ணுக்கு தெரிஞ்ச ரீசன். இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச ரீசனை நிறைய பேர், நிறைய டாக்டர்ஸு, நிறைய வெளியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தை நான் சொல்லுவேன், அவங்க விட்டுட்ட காரணத்தை மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அதை நானும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். நம்பர் 1, இது உங்கள் சாப்பாட்டிலேயே ஆரம்பிக்குது. இந்த சாப்பாடுன்றது நான்வெஜ்ஜா வெஜ்ஜா அப்படின்னு சொல்லி வரும்போது, நான்வெஜ் சாப்பிடும்போது இதோடைய பாதிப்பு இன்னும் அதிகமாகுது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட விடுறீங்க, விடலைன்றது வேறு சமைச்சா, நான் அதுக்கு வரல. பட் நீங்கள் சாப்பிட்ற நான்வெஜ் சாப்பாடு உங்களுக்கு இந்த கல்லீரல் பிரச்சனை உருவாக்குறது. நம்பர் 1. நம்பர் 2, அப்போ நான்வெஜ்லாம் அப்போ சாப்பிட்டாங்க, அப்போ கல்லீரல் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ கல்லீரல் பிரச்சனை இருக்குது, அது எப்படி நான்வெஜ்ஜை விடுறதுன்னு சில பேர் கேட்பாங்க. நான்வெஜ்ஜை எப்படி சாப்பிடணுமோ அந்த முறையில் அவங்க சாப்பிட்டாங்க, அதனால் அப்போ நான்வெஜ் சாப்பிட்டாலும் நோயினுடைய பாதிப்புக்கு அவர்களுக்கு அவ்வளோவாக இல்லை. இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற மெத்தடு முழுக்க தவறான முறையில் நான்வெஜ் சாப்பிட்றீங்க. முழுக்க 100% தவறான முறையில் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க. அதனால் உங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. அடுத்தது, நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையுமே, டின்னடு பேக்கடு ஃபுட்ஸில் எல்லாமே கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உங்களோட லிவரை பாதிக்குது. இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத உங்களால் வாழ முடியுமா? இருக்க முடியுமா? இருக்க முடியும். மனது இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறீங்க. கடையில் போய்ட்டு ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றீங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றீங்க, பேக்கரிஸில் போய்ட்டு சேவரிஸு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றீங்க. எல்லாத்துலேயுமே கலரிங் ஏஜென்ட் போட்டிருக்கோம், எல்லாத்துலேயுமே கலரிங் ஏஜென்ட் இருக்குது, எல்லாத்துலேயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலரிங் ஏஜென்ட்ஸை கல்லீரல் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபில்டர் பண்ணணும், அதனுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி பியாண்ட் இட்ஸ் கெப்பாசிட்டி நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம். இப்போ சின்ன குழந்தைகள இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி சாப்பிட்ற ஃபுட் சிஸ்டத்தில் அன்வான்ட் கெமிக்கல்ஸு நியர்லி 460 கெமிக்கல்ஸ்க்கு மேலே இருக்கிறதா ஒரு ரீசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது. நான் சொல்லலை, ஒரு ரீசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது. மலேசியாவில் ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் அவங்க ரீசர்ச் பண்ணி, ஸ்டடி பண்ணி, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில்
460 கெமிக்கல்ஸ்க்கு மேலே அன்வான்ட் கெமிக்கல்ஸ் நம்ம சாப்பாட்டில் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இன்க்ளூடிங் மில்க், பாலில் இருந்து எல்லாத்துலேயும் இந்த கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த அன்வான்ட் கெமிக்கல்ஸ் ஃபில்டர் பண்ண வேண்டியது கல்லீரல். இந்த அன்வான்ட் கெமிக்கல்ஸ் ஃபில்டர் பண்ண வேண்டிய கல்லீரலுக்கு தேவையான ஊட்டமும் நீங்கள் கொடுக்குறதில்ல. நீங்கள் சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்லேயும் நீங்கள் சாப்பிட்ற ப்ரெசன்ட் டே ஃபுட் சிஸ்டத்துலேயும் அதுக்கு தேவையான சத்தையே கொடுக்குறதில்ல. அப்போ அது வீக்காக இருக்குது. அது வீக்காக இருக்கும் பொழுது நீங்கள் கொடுக்குற லோடு ஒர்க்கோடு அதிகமாக இருக்குது. நீங்கள் காலையில் சாப்பிட்ற காஃபி டீயிலிருந்து நைட்டு படுக்கிற பால் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லாத எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே இருக்குது. வெதர் இட் இஸ் வெஜிடேட்டிவ் ஆர் நான் வெஜிடேட்டிவ், எதுவாக இருந்தாலுமே இருக்குது. இது போய் லிவரை பாதிக்குது. இதனால் இப்போது ரீசண்டாக கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கே நிறைய இருக்குது. இது வந்து இன்னும் அதிகமாகிட்டு தான் போகிறது, குறையாது, எந்த காரணமும் குறையாது. அப்போ வெள்ளத்துக்கு என்ன பண்ணணும்? இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். பட் இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் அவாய்ட் பண்ண முடியாதுதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்ம எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்? அரசாங்கமும் தவறு செய்கின்றது. அரசாங்கம் வந்து ஒரு தனியாக அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி போட்டு மினிஸ்ட்ரியில் வந்து ஃபுட் சிஸ்டம் அது இப்போ நிறைய என்கரேஜ் பண்ணி ரெடி டு ஈட் ஃபுட், ஆர்டிபி ரெடி டு ஈட், ஆர்டிசி ரெடி டு குக், ஆர்டிசி ரெடி டு குக், ரெடி டு ஈட். இப்போ ஆர்டிசியை விட ஆர்டிஇ நிறையா போயிட்டுருக்கு. ரெடி டு ஈட், சரிங்களா? இந்த பால் வாங்கினா 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம், 6 மந்த்து. நீங்கள் பால் சாப்பிட்றது, பால் கறந்ததுலேருந்து விதின் 3 ஹவர்ஸ் தான் இட் இஸ் எலிஜிபிள் டு ட்ரிங்க் ஆர் யூஸ். ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் அது எவ்வளோ நாள் ஆகுது அவ்வளோ கூட கட்டிட்டு தான் வரும். இன்விசிபிளாக உள்ளே இருக்கும். விசிபிளாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், இன்விசிபிளாக உள்ளே இருக்குது. இது நோயை உண்டாக்கும். 6 மாதம் இருக்கக்கூடிய பாலை சாப்பிட்டா என்ன ஆகும்? சப்பாத்தி வாங்கிட்டு வராங்க, ப்ராசஸில் போட்டு எடுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. ரெடி டு ஈட்டு. இப்போ இந்த ரெடி டு ஈட்டு, ரெடி டு குக்கு, இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணது தான். எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ உங்களுக்கு நோய் தான். அப்போ நான் வந்து மருந்து சாப்பிட்டேன் எனக்கு நோய் சரியாக போடணும்னா எப்படி சரியாகும்? நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதெல்லாம் விஷம், குடிக்கிறதெல்லாம் விஷம், எல்லாமே விஷம். காலையில் தான் சொன்னேன், காலையில் தண்ணி கூட சுத்தம் இல்லை. கண்டாமினேட்டட் வாட்டர் தான் நான் குடிக்கிறோம், பியூர் வாட்டர் நினச்சிக்கிட்டேன். கண்டாமினேட்டட் வாட்டரை வந்து நான் ஃபில்டர் பண்ணி நான் பியூராக குடிக்கிறேன், ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறேன், பாட்டில்டு வாட்டர் குடிக்கிறேன்னு சொல்லி குடிக்கிறோம். சக்கை தண்ணி உள்ள ஒன்றுமே கிடையாது, சக்கை. அது என்ன பண்ணும்? உள்ளே போய் உங்கள் உடம்புல கொஞ்சம் இருக்கிற நியூட்ரிஷன் வெளில எடுத்துருவாங்க. நீங்கள் குடிக்கிற மினரல் வாட்டரில் மினரல் கிடையாது, தவறான பேர் அது. இட்ஸ் நாட் ஏ மினரல் வாட்டர். அதோட மினரல்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன பண்ணும்? உங்கள் உடம்புல ஏற்கனவே கொஞ்சம் இருக்கிற மினரலையும் எடுத்துருவாங்க. ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு அரைக்குறையாக சாப்பிட்டு வச்சுட்டு அதையும் எடுத்துடும். அப்போ அந்த மினரல் வாட்டரும் சுத்தம் இல்லை. குடிக்கிற பாலும் பேக்கெட் பால். ஈவன் வில்லேஜஸில் கூட, ஆம்புலன்ஸ்னு சொல்கிற குக்கிராமங்களில் கூட இன்றைக்கி பேக்கெட் பால் இருக்குது. நான் ஒரு தடவை கேட்டேன், நீங்கள் இவ்வளோ சின்ன கிராமத்தில் இருக்கீங்க, பால் நீங்கள் கறக்குறீங்க, பால் கறந்த பால் நீங்கள் வச்சுக்கலாமே, நீங்கள் ஏன் வச்சுக்கலாமே, நீங்கள் கொண்டு போயிட்டு அதை சொசைட்டியில் போயிட்டு சேல் பண்ணிவிட்டு நீங்கள் ஏன் பேக்கெட் பால் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சார், நம்ம பாலிஸில் 3 மணி நேரம் தான் இருக்கும், 4 மணி தான் இருக்கும், அதுக்கு மேலே அதை நம்ம வச்சுட்டு பார்க்க முடியாது. பேக்கெட் பால் எனி டைம் கிடைக்கும் சார், 24 ஹவர்ஸ் கிடைக்கும். அது பேக்கெட் பால் வாங்கி உள்ளே போட்டுருக்கேன் சார், சாப்பிட்றேன் சார். நோய் வராமல் என்ன பண்ணும்? சாதாரண ஹேம்லெட்ஸ் என்று சொல்லுகின்ற குக்கிராமங்களில் கூட இன்றைக்கி வந்து இந்த விஷம் வந்து எங்கும் நீக்கமாக நிறைந்து பரவிடுச்சு. அதனால் தட்ஸ் தே ஆர் ஆல்சோ சஃபரிங். கிராமங்களில் இருக்கிற மக்கள் கூட நகர்ப்புறங்களில் இருக்கின்ற மக்கள் என்ன நோய்களால் பாதிக்கப்படுகிறார்களோ, எப்படி பாதிக்கப்படுதோ அதே மாதிரி சர்வசாதாரணமாக இன்றைக்கி வில்லேஜ்லையும் கிராமங்களையும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏன்னா எப்போ இந்த மீடியா வந்ததோ,
டிவி வந்ததோ, மொபைல் ஃபோன் வந்ததோ, எல்லாத்தையும் பார்த்து அவங்களும் கெட்டு போயிட்டாங்க. ஸோ கல்லீரல் பாதிப்புன்றது வந்து நம்மளுடைய அவேர்னஸ் இல்லாமல் இருந்தோம்னா நாம இருந்து வெளியே வரவே முடியாது. அரசாங்கம் காப்பாற்றும், அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. அரசாங்கத்துக்கு தெரியாது, அரசாங்கத்தில் இருக்கின்றவங்களுக்கும் தெரியாது, அரசாங்கத்துக்கும் தெரியாது, அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, அரசாங்கத்தை சொல்ல வேண்டியவங்களும் சொல்றதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸு, டின்னு பேக்கடு ஃபுட்ஸு சர்வசாதாரணமாக இருக்குது. நீங்கள் சாதாரணமாக ஒரு பொருளை ஒரு கடையில் பார்க்க முடியாது. நீங்கள் எந்த கடைக்கு போங்க, எந்த சூப்பர் மார்க்கெட், எல்லாமே டின்னு பேக்கடு ஃபுட்ஸ் தான். அது அட்ராக்டிவாக இருக்குது. அந்த அட்ராக்ஷனை பார்க்க இவங்க சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி அதை வாங்கி சாப்பிட்றாங்க. ஈவன் சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் மேற்கொண்டு. அதனால தான் சின்ன குழந்தைகள் கூட டயபெட்டிஸ் வருது, சின்ன குழந்தைங்க கூட ஐ டிசார்டர் வருது, சின்ன குழந்தைங்க கூட கேன்சர் வருது, சின்ன குழந்தை கூட டயபெட்டிக் பிரச்சனையோட ப்ளஸ் பிபி பிரச்சனை இருக்குது, சின்ன குழந்தைங்களுக்கு கூட கிட்னி அஃபெக்ட் ஆகுது. புதுசாக பிறந்த குழந்தை தானே அது, அதுக்கு ஏன் கிட்னி, அதுக்கு ஏன் ஆப்ரேஷன், இந்த மாதிரி பேசிட்டே தான் போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில், நம்ம சாப்பிட்ற உணவு முறைகளில் நிறைய விஷயங்கள மாற்றங்களை நீங்கள் கொண்டு வருவதாக இருந்தால் மட்டுமே உங்களால் இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்களிலிருந்து வெளிவர முடியும். அதை தவிர வெறும் மருந்து மாத்திரை மட்டுமே சாப்பிட்டு 100% 100% நான் சொல்கிறேன் உங்களால் கல்லீரல் சம்மந்த நோய்கள் வெளியே வர முடியும். ஸோ உங்களுக்கு அந்த அவேர்னஸ் வரணும், செல்ஃப் அவேர்னஸ் வரணும். அந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்து நம்ம பண்ணால் மட்டும்தான் குணமாக முடியும். ஸோ கல்லீரல் நோய்களை தடுப்பதன் மூலம் மற்ற நோய்களை குணப்படுத்த முடியும். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கல்லீரல் சரியாக இருந்தால்தான் நீங்கள் எந்த நோய்க்கு எந்த மருந்து சாப்பிட்டாலுமே அது வேலை செய்யும். ஏன்னா எந்த மருந்தையுமே சரி பண்ணி அதை உள்ளுக்குள்ள அப்சர்வ் பண்ண வேண்டியது வந்து கல்லீரல் தான். அந்த கல்லீரலே சரியில்லைன்னா நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட எந்த சிஸ்டத்தில் போயிட்டு எந்த மருந்து சாப்பிட்டாலும் உள்ள அப்சர்வ் ஆகாது, டோட்டலாக வெளியில் மோஷனாக தான் வரும். அது உங்களுக்கு தெரியாது. மருந்து வேலை செய்யலை சார், இங்கே போனேன் சார் மருந்து வேலை செய்யலை, அங்கே போனேன் சார் மருந்து வேலை செய்யலை, இவர் கொடுத்தா சார் மருந்து வேலை செய்யலைன்னு சொல்கிறீங்க. ரைட், ஓகே. மருந்து வேலை செய்யாத அளவுக்கு உங்கள் லிவர் பாதிச்சிருக்கு. ஸோ எந்த ஆர்கனாக இருந்தாலும் மனிதனை பொறுத்த வரைக்கும் 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நுரையீரலில் பாதிப்பு வந்தாலும் அது உங்களுடைய எல்லா சிஸ்டத்தையும் பாதிக்கும். அதுக்கு அடுத்தது கல்லீரலில் பாதிப்பு வந்தாலும் அது உங்களுடைய எல்லா சிஸ்டத்தையும் பாதிக்கும். ஸோ நுரையீரலில் ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அது மருந்து மூலமாக தான் உங்களால் குணப்படுத்த முடியும். அப்போ அந்த மருந்தை சாப்பிடுறது நுரையீரலை விட அதை கூட 2வது இடத்துக்கு தள்ளிட்டு முதல்ல நிற்கிறது கல்லீரல் தான். ஸோ கல்லீரல் சரியாக வச்சுக்கிட்டா தான் நீங்கள் யாருக்கிட்ட, எந்த நாட்கிட்ட, எந்த முறையில், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், எந்த மாதிரி மருந்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு நோய் குணமாகும். ஸோ கல்லீரல் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கல்லீரலை பாதுகாப்பதற்கு நீங்கள் மெனக்கட்டு நீங்கள் சரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் க்யூர் பண்ண முடியும். ஒழிய நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் டிபெண்ட் பண்ணால் உங்களால் எப்பயுமே 100% வர முடியாது. இன்றைக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கண்டாமினேட் ஆகிட்டே தான் இருக்குது. நாளுக்கு நாள் கண்டாமினேட் ஆகிட்டே இருக்குது. இதை பற்றி பேசினா ஒரு 20 வீடியோ பேசலாம், ஒரு 20-30 ஹவர்ஸ் பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது, டின்னு பேக்கடு ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். எந்தெந்த வகையில் எல்லாமே கெமிக்கல்ஸை, அதாவது கவர்மெண்ட்டு அப்ரூவ் பண்ண அளவுக்கு, கவர்மெண்ட்டு சஜஸ்ட் பண்ண அளவுக்கு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண உணவுப் பொருளாக இருந்தாலும் கூட அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா யூ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஆஃப் யுவர் டிசீசஸ். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.